உண்மையிலேயே இது நியாயமாகத்தான் நடந்திருக்கா, நேர்மையாகத்தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, அரசாங்க தரப்புல இருந்து வெளியிடக்கூடிய பாப்புலேஷன் சென்சஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ வச்சு இதை ஈஸியா நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஆர்டிக்கிள்ல 2 டேபிள்ஸ அவர் வெளியிடுறாரு. அந்த 2 டேபிள்ஸையும் நான் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன். நீங்க பாருங்க. முதல் டேபிள் அப்படிங்கிறது எலக்ட்ரல் பாப்புலேஷன் ரேஷியோ, இபி ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு மாநிலத்துல நம்ம சென்சஸ் 10 வருஷமா இவங்க எடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு கதை. ஆனா ஒரு மாநிலத்துடைய ஃபர்டிலிட்டி ரேட்டை வச்சு அங்க இருக்கக்கூடிய டெத் ரேட், பர்த் ரேட் இதெல்லாம் வச்சு அந்த பாப்புலேஷன் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது, ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு அதோட பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சென்சஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்ட வகையில் நீங்க பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு பீகாருடைய ஒட்டுமொத்த அடல்ட் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 7.93 crores. அதுல எலக்ட்ரல் பாப்புலேஷன் ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 7.71 crores. அதாவது கிட்டத்தட்ட டோட்டல் அடல்ட் பாப்புலேஷன்ல 97% பேர் ஓட்டு போடுறாங்க. இப்படி எல்லா மாநிலத்துக்கும் அந்த தரவுகளை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99%, அதாவது அடல்ட் பாப்புலேஷன்ல 99% பேர் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது காட்டுது. பீகாருடைய 97% அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அப்பவும் பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா இப்போ டேபிள் 2 நீங்க பாருங்க. டேபிள் 2ல 2019ஆம் ஆண்டுல தொடங்கி இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிகிற வரைக்கும் அடல்ட் பாப்புலேஷன் என்ன, அதுல எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க, இது என்ன சதவீதம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறாரு. இதுல நீங்க 2019 எல்லாம் விட்டுருங்க. கடந்த 2024 ஜூனுக்கும் இப்போக்குமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, கடந்த 2024 ஜூன்ல மொத்தம் பாப்புலேஷன், அடல்ட் பாப்புலேஷன் 8.16 கோடின்னு இருந்தது. அதுல டோட்டல் எலக்ட்ரல் பாப்புலேஷன் 7.9 crores, அதாவது கிட்டத்தட்ட 97% பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சதவிகிதம் 97ல இருந்து 88% குறைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை இவங்க வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிட்டாங்க.